முன்னொரு காலத்தில் கும்பேஸ்வரன் அப்படிங்கிற ஒருத்தன் ஒரு நகரத்தில் வளர்ந்துட்டு வந்தான். அவனுக்கு அப்பா அம்மா இல்லை, ஆனால் குடியிருக்கிற வீடு, சொத்து பத்து, பணம் காசுலாம் இருந்தது. அடிப்படையிலேயே அவன் ஒரு முட்டாளுங்க. அதாவது ரொம்ப திங்கிங் வராது, எதையுமே யோசனை பண்ண மாட்டான், எந்த வேலைக்கும் போக மாட்டான், அப்படியே படுப்பா சோத்தும்பா படுப்பான். இப்படியே 10-20 வருஷம் போனதுக்கப்புறம் எல்லா சொத்தும் அழிஞ்சு போச்சு, வீடுமே அவன் கை விட்டு போயிடுச்சு. இப்போ நம்ம முட்டாள்தனத்தினால எனக்கு அறிவும் வரமாட்டேங்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசனையில் நடந்து போயிட்டு இருந்தான். பக்கத்தூர்ல ஒரு சாமியார் இருந்தார். சரி, அவர் போய் கேட்ப அப்படின்னு சாமியார்கிட்ட போய் உட்கார்ந்தான். சாமியார் ஞான திருஷ்டியில அவருடைய மனசை என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு கண்ணை விழிச்சார். சொல்லுப்பா, உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னாரு. ஐயா, பிறவியிலேயே என்னை அறிவில்லாதவனா, ஒரு முட்டாளா நான் வளர்ந்துட்டேன், எனக்கு இது என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னாரு. இல்லை, உன்னுடைய முட்டாள்தனமா இருந்தால் கூட நீ ஒரு நேர்மையான மனுஷன், அதனால நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு கண்ணை மூடி 5 நிமிஷம் கழிச்சு பாரு, இங்கிருந்து 1/2 கிலோமீட்டர் போனீங்கன்னா ஒரு அரச மரத்தடி இருக்குது. அரச மரத்தடியில் கிழக்கால பக்கம் ஒரு புதையல் ஒன்று இருக்குது. 6 அடிக்கு தோண்டினா ஒரு மண்பானையில் ஃபுல்லாக பொற்காசுகளாக இருக்குது. அதில் பாதி நீ எடுத்துக்கோ, பாதி நீ வச்சுட்டு போயிரு அப்படின்ட்டு இருக்காப்புல. ஐயா, இந்த அளவுக்கு உதவி பண்ணிக்கிறீங்க, ரொம்ப நன்றி. ஆனால் ஏனுங்க ஐயா பாதி பொற்காசை வச்சுட்டு போகணும் அப்படின்னு கேட்டுருக்காப்புல. ஆனால் உன்னை போல யாராவது வந்தால் ஹெல்ப் பண்ணணும்ல, இருக்கிறத ஷேர் பண்ணி கொடுத்தா தான் நல்லா இருக்கு அப்படின்னு சாமியார் சொல்ல, ரொம்ப நன்றிங்க ஐயா அப்படின்ட்டு போய் பக்கத்தில் இதில் போய் மம்டியெல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த அரச மரத்தடி வந்தோடனே கிழக்கால பக்கம் போய் 6 அடி தோண்டிக்கிறான். சாமியார் சொன்ன மாதிரியே ஒரு பெரிய பானை கிடைச்சிருக்குது. அங்கே போனோடனே அந்த சாமியார் சொன்னதை மறந்துட்டான். ஏன்னா பொற்காசுகள் மினு ஜகன்னு மின்னி இருக்குது. சரி, நம்ம எல்லாமே எடுத்துகிட்டு போயிடலாம், அந்த ஆள் கடந்து போகிறார், பார்க்க போகிறார் அப்படின்னு முழு பானை அப்படியே தலையில் வச்சுட்டு அப்படியே போனானாமா. அவன் அங்கிருந்து காட்டு வழியாக போகிறப்ப, இனிமேல் நம்ம வழக்கம் போல ஜமீன் வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு போகிறப்போ நைட் ஆகி போச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா இவன் கொண்டு வரதை பார்த்துட்டு 4 திருடங்க இவனை அடிச்சு போட்டு அந்த முழு பானையும் தூக்கி போயிட்டாங்க. திருடங்க கொடுத்த அடியில் உடம்பெல்லாம் பயங்கர வலி, என்ன பண்ணுறதே தெரியல. ஐயோ போயிடுச்சு அப்படின்னு மீண்டும் அதே சாமியார்ட்ட போனால் வழி கிடைக்கும் அப்படின்னு சாமியார்ட்ட சாமி இந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி பொற்காசு எடுத்துட்டு போனேன், அங்க திருடங்க 4 பேர் புடிக்கிட்டு போயிட்டாங்க, என்ன பண்றது அப்படின்னு கேட்டோன்னே அவர் சிரிச்சிட்டே சொன்னாராமா, அதனால என்ன போயிட்டு போகுது, இன்னொரு பாதி இருக்குது இல்ல, பாதி தான் எடுத்துட்டு போச்சுன்னா மிச்ச பாதி இருக்குல்ல, அதே மாதிரி தோண்டி மிச்ச பாதி எடுத்துட்டு ஊர்லயே சந்தோஷமாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தியானத்துல கண்ண மூடிட்டாராமா. இவன் முழு பானை எடுத்துட்டு போனேன் அப்படிங்கறது ஞான திருஷ்டில உணர்ந்தா கூட அதை சொல்லாம சொல்லிட்டு அவர் வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காரு. இவனுக்கு, இந்த முட்டாளுக்கு, என்னதான் இருந்தாலும் ஞான திருஷ்டியில அறிவாளி சொன்னதை நம்ம கேட்டிருக்கணும். முட்டாள்தனமா முழு பணம் எடுத்துட்டு போய் எல்லாம் போச்சு, இருக்கிறதும் போச்சு, நல்ல கண்ணா அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுக்காக இந்த கதையை கிராமத்துல சொல்லுவாங்க. போயிட்டு விட்டுக்கலாம். நன்றி, வணக்கம்.